Ram, YakSha Prashna, question and answer set number 23. If time permits, we will also see 24. YakSha Uvacha. Kim Jnanam Prochyate Rajan Kaha Shamascha Prakirtitaha Dayacha Kapara Prokta Kincha Arjavam Udahritam. Hey Rajan, Kuparar Yudhishthirana Pate, Hey Rajan, Rajave. Kim Jnanam Prochyate, Yada Jnanam nu solron. What is that which we call as Jnanam? What is Jnanam? அப்புறம் கஹ ஷமஷ்ச பிரகீர்த்திதா இது வந்து போன கொஸ்டின்லேயே ஹி ஹட் ஆஸ்ட் அபவுட் தமஹ அப்படின்னு. ஸோ ஐ செட் வி ஷுட் டேக் ஷமா ஆல்சோ அலாங் பிகாஸ் தே செட் கண்ட்ரோலிங் த மனஸ் அப்படிங்கிறத ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு தே ஹேட் ஆன்சர்டு அப்படின்னு ஐ ஹேட் மென்ஷன்ட். இங்கே அழகாக தே ஹவ் ஆஸ்ட் வாட் இஸ் ஷமஹ. வாட் இஸ் ஷமஹ அப்படின்னாக்க அதான் மனோ நிகிரக ஷமஹ ஏற்கனவே பார்த்துட்டோம். பட் ஹீஸ் ஆஸ்கிங் கஹ ஷமஹ பிரகீர்த்திதா what is that we call as shama அப்படின்னு. தயாச்ச காப்பரா புரோக்தா. தயானா என்னப்பா? கருணை சொல்கிறோம் இல்லையா, கம்பேஷன். வாட் இஸ் கம்பேஷன்? வாட் இஸ் தட் ஹையஸ்ட் கம்பேஷன்? வாட் டு வி கால் as ஹையஸ்ட் கம்பேஷன்? கிஞ்ச ஆர்ஜவம் உதாகிருத்தம். ஆர்ஜவம்னாக்க ஒரு சரளதா, அதாவது பீயிங் வெரி ஆனஸ்ட், டிரான்ஸ்பரண்ட் சொல்கிறோம் இல்லையா, சின்சியராக இருக்கிறது. வாட் இஸ் தட் வி கால் as ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, அதுதான். வாட் இஸ் தட் அப்படின்னு கேட்குறார். இதுக்கு ஆன்சர் பார்த்துட்டு 24க்கு போவோம். பிகாஸ் ஆன்சர்ஸ் ஆர் பிரிட்டி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. சரி, ஃபஸ்ட்டு பார்ட் கொஸ்டின் என்ன? கிம் ஞானம் புரோச்சதே, வாட் இஸ் தட் வி கால் அஸ் ஞானம்? அதுக்கு யுதிஷ்டிர உவாச்ச ஞானம் தத்வார்த்த சம்போதா. அதாவது இப்போ என் முன்னாடி ஒரு புக் இருக்குது, தெர் இஸ் அ புக் அப்படின்னாக்க திஸ் இஸ் புக் அப்படிங்கிறது ஞானம் இல்லை. தட் இஸ் ஜஸ்ட் நார்மல் சின்ன அறிவு, சிற்றறிவு. That is a normal knowledge that this is a book அப்படிங்கிறது. But here the ஞானம் that they are asking is the highest knowledge. அதுதான் பரமாத்ம தத்துவ யதார்த்த போதனம் அப்படின்னு அர்த்தம். அதாவது the தத்துவம் about that பரமாத்மா, the யதார்த்த அப்படின்னாக்கா the சத்தியம், the சத்திய awakening of what that பரமாத்மா is இல்லையா, ரியலைசிங் அவர் செல்ஃப், ஆத்ம சாட்சாத்காரம், அதுதான் பரம் ஞானம். ஸோ தட் இஸ் ஞானம் அப்படிங்கிறார். ஸோ தட் இஸ் ஹையஸ்ட் நாலேஜ், the truth about that பரமாத்மா அப்படிங்கிறார். கஹ ஷமஷ்ச பிரகீர்த்திதா. வாட் இஸ் ஷம அப்படின்னு கேட்டதுக்கு சித்த பிரசாந்ததா, சித்தத்தினுடைய சாந்தி. டு ஹாவ் அ சித்தம் தட் இஸ் சாந்த. தட் இஸ் வை வி சே டேமிங் த மைண்ட் அப்படிங்கிறோம் இல்லையா, ட்ரான்குவில் மைண்ட் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. தட் மீன்ஸ் டு கண்ட்ரோல் அவர் மனஸ். த மனஸ் இன் டர்ன் வில் கண்ட்ரோல் த இந்திரியஸ். அதனால் கீப்பிங் அவர் மனஸ் அண்டர் கண்ட்ரோல் will help us control the indriyas, which is the second step we saw in the previous shloka as damaha அப்படின்னு பார்த்ததுக்கு. ஸோ மனோ நிகிரக அதை தான் இங்கே சொல்கிறா, சித்த பிரசாந்ததா அப்படின்னு. தென் தயாச்ச காப்பரா புரோக்தா. தயானா என்னப்பா? கருணைனா என்ன? தயா சர்வ சுகைஷித்வம், எல்லாரும் நன்னா இருக்கணும். விசேனோ சர்வே பவந்து சுகினஹா, எவ்ரி ஒன் ஷுட் பி சுகம். அந்த இச்சா தட் எவ்ரிபடி ஷுட் பி ஹாப்பி. அதாவது நாட் ஜஸ்ட் பீப்புள் அரவுண்ட் அஸ், நமக்கு பிடிச்சவா மட்டும் இல்லை, நாட் பீப்புள் whom we like alone or in our family alone. எவ்ரி ஒன் சர்வே பவந்து சுகினஹா அப்படின்னாக்கா ஆல் ஜீவராஷிஸ், ஆல் பிராணிஸ், ஆல் தட் ஹேஸ் பிராண இஸ் கால்ட் பிராணி. ஸோ எவ்ரி ஒன் ஷுட் பி ஹாப்பி அப்படிங்கிற அந்த நேச்சர் இஸ் தேர், நோ தட் இச்சா, அதுதான் ரியல் கம்பேஷன் அப்படின்னு. ஓகே, கிம்ச ஆர்ஜவம் உதாகிருத்தம். வாட் இஸ் ரெஃபர்ட் டு ஆஸ் ஆர்ஜவம், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் அப்படின்னாக்கா சமச்சித்ததா, அதுதான் சமதர்ஷனம். எல்லாரையும் ஈக்குவலாக பார்க்கறது, ஈக்குவலாக ட்ரீட்டிங் எவ்ரி ஒன், ஈக்குவலாக சீயிங் எவ்ரி ஒன் ஆஸ் அந்த ஒன்று இருக்கே, ஆத்மவதேவ பரானபி பஷ்யத, சீயிங் எவ்ரி ஒன் ஈக்குவலி. ஹவு வி வாண்ட் டு பி ட்ரீட்டட், வி ஹவ் டு ட்ரீட் அதர்ஸ். அதுதான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் அப்படிங்கிறார். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சருக்கு போவோம். 24 இது. யக்ஷ உவாச்ச திருப்பியும் கஹ சத்ருஹு துர்ஜய பும்சாம் கஷ்ட வியாதிர் அனந்தகः கீதிருஷ்ச கீதிருஷ்ச ஸ்மிருதः சாதுஹு அசாதுஹு கீதிருஷः ஸ்மிருதः. ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறார்? கஹ சத்ருஹு துர்ஜய, மனுஷனுக்கு கஷ்டமான எனிமி யார்? ஹூ கேனாட் பி ஒன் ஓவர். ஹூ இஸ் த எனிமி ஆஃப் அ பர்சன் ஹூ கேனாட் பி டிஃபீட்டட் அப்படின்னாக்கா நமக்கே தெரியறது இல்லையா, குரோதம் தான் நினைக்கிறேன். குரோதா சுதுர்ஜய இல்லையா, குரோதம் கோபம்தான் எனிமி தட் கேனாட் பி ஒன் ஓவர். பும்சாம் கஷ்ட வியாதிஹி அனந்தகः. வாட் இஸ் தட் வியாதி? தட் இஸ் எண்ட்லெஸ். அதாவது இதுக்கு முற்றுப்புள்ளியே இல்லை, தெர் இஸ் நோ ஃபுல் ஸ்டாப் டு இட். அது எப்படிப்பட்ட வியாதி? வாட் இஸ் தட் வியாதி? டிசீஸ் அப்படின்னது காமன்னு நினைக்கிறேன் இல்லையா, டிசையர்
இல்லை லோபாக கொடுத்துருக்கா. ஓகே, I'll come to the answer part later. I'm just trying to answer it. ஓகே, சும்மா ட்ரை பண்ணலாமே தான். ரைட்டு. கீதృశశ్చ ஸ்மிருதः சாதுஹு அசாதுஹு கீதృశः ஸ்மிருதः. Who do we call as sadhu and who do we call as asadhu, not a sadhu? These are the questions. Yudhishthira uvacha ipo. क्रोधः सुदुर्जयः शत्रुः लोभः व्याधिरनन्तकः सर्वभूतहितः साधुः असाधुः निर्दयः स्मृतः அப்படிங்கிறார். So first question was, who is that invincible shatru who cannot be defeated? Who is that shatru who cannot be defeated? அப்படின்னாக்கா क्रोधः, கோபம். கோபம் is the shatru that we cannot defeat. Then கஷ்ட வியாதிஹி அனந்தகः, endless வியாதி என்ன ஒரு மனுஷனுக்கு அப்படின்னாக்கா லோபः. greediness, we say no, greed. அதாவது that greed is also rooted in karma only. ஏன்னாக்கா it grows from karma, it becomes a lobha. அதனால லோபः வியாதிர் அனந்தகः, endless வியாதி அப்படின்னாக்கா டிசீஸ் அப்படின்னாக்கா லோபः, greed. Then what is sadhu, what is asadhu கேட்டார் இல்லையா. சர்வபூத ஹிதः சாதுஹு. A sadhu is one who seeks welfare for all beings இல்லையா. சர்வ இதில் வருது ராமாயணத்தில் சர்வபூதேஷு கோஹிதஹான்னு கேட்குறார் வால்மீகி. இஸ் தேர் அ கேரக்டர், அந்த மாதிரி ஒரு பர்சன் இஸ் தேர், ஒன் பர்சன் ஹூ டஸ் ஹிதம் ஃபார் ஆல் பிராணிஸ் அப்படின்னாக்கா யாருனாக்கா ராமஹா தான் அது. ஸோ அதனால் சர்வபூத ஹிதஹா சாது. சாது இஸ் ஒன் ஹூ கேர்ஸ் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் ஆல் பீயிங்ஸ் ஈக்குவலி. அதாவது எல்லா பிராணிகளிடத்துலையும் we have to take not just people. ஓகே, அப்புறம் அசாதுஹு யாரு அப்படின்னாக்க நிர்தயா அசாதுஹு, ஒன் ஹூ ஹாஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் தயா, கம்பேஷனேட்டே இல்லை, கம்பேஷனே இல்லை அப்படிங்கிற பர்சன் தான் அசாதுஹு. ஐ திங்க் வி கேன் சி ஒன் மோர், 25th பார்த்துருவோம், அதுவும் pretty ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். யக்ஷ உவாச்ச கஹ மோஹः प्रोच्यते राजन् कश्च मानः प्रकीर्तितः किम आलस्यं च विज्ञेयं कश्च शोकः प्रकीर्तितः. மோகம்னா என்ன? வாட் இஸ் தட் வி கால் as மோக, டெல்யூஷன் சொல்கிறோம் இல்லையா. வாட் இஸ் மோக? ஹே ராஜன், அகெயின் ஹீஸ் அட்ரஸிங் யுதிஷ்டிரன் and asking, ஹே ராஜா. தென் கஷ்ட மானஹ பிரகீர்த்திதः. மானஹ மீன்ஸ் ப்ரைடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. வாட் இஸ் ப்ரைடு? இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்லாம் சொல்லிக்கிறோமே அதுதான். வாட் இஸ் மானஹ? கிம் ஆலஸ்யம் ச விக்ஞேயம். வாட் இஸ் தட் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் as ஆலஸ்யம்னா லேசினஸ். தென் கஷ்ட சோகः பிரகீர்த்திதः. வாட் இஸ் நோன் ஆஸ் ஷோகः, கிரீஃப் அப்படிங்கிறார். தர்மபுத்திர உவாச்ச மோகோஹி தர்மமூடத்வம் மானஸ்து ஆத்ம அபிமானிதா தர்ம நிஷ்கிரியதா ஆலஸ்யம் ஷோகஸ்து அஜ்ஞானம் உச்சியதே. ஸோ வாட் இஸ் மோக அப்படிங்கிறார். டெல்யூஷன் அப்படின்னாக்கா தர்ம மூடத்துவம், நம்மளோட தர்மம் என்னன்னே தெரியாமலே இருக்கிறதுல we all say ignorance is bliss. அப்படி இருக்கக்கூடாது, தட் இஸ் ராங். என்னன்னு தெரிஞ்சுக்கணும். we should know what it is. நம்ம தர்மம் என்ன சொல்கிறதுங்கிறத we should know. so not knowing our dharma is மோக. அப்படியே அதுலேயே அப்படியே ஓட்டிடலான்னு நினைக்கிறோம்ல, ஓபி அடிச்சிடலான்னு, அப்படி இருக்கக்கூடாது. ஸோ வாட் இஸ் டெல்யூஷன், மோக அப்படின்னாக்கா தர்ம மூடத்துவம். நாட் நோயிங் அவர் தர்மா இஸ் மோக. கஷ்ட மானஹ பிரகீர்த்திதः. வாட் இஸ் ப்ரைட் அப்படிங்கிறதுக்கு மானஹ தூ ஆத்மா அபிமானிதா. ப்ரைட் இஸ் வாட்? நத்திங் பட் செல்ஃப் கான்ஷியஸ்னஸ்ங்கிறோம் இல்லையா. கான்ஷியஸ் ஆஃப் அவர் டிக்னிட்டி, செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஆல் தீஸ் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் மான. கிம் ஆலஸ்யம் ச விக்ஞேயம். வாட் இஸ் அண்டர்ஸ்டுட் ஆஸ் ஆலஸ்யம், லேசினஸ் அப்படிங்கிறதுக்கு தர்ம நிஷ்கிரியதா. தர்மம் என்னன்னு தெரியாமல் இருக்கிறது முதல்ல மோகம். அந்த தர்மத்தை தெரிஞ்சுட்டப்புறம் அந்த தர்மத்தை பண்ணாமல் இருக்கிறது ஆலஸ்யம். நாட் அப்சர்விங், நாட் பர்ஃபார்மிங் அவர் தர்மா இஸ் லேசினஸ். ஆலஸ்யம் ஹி மனுஷ்யானாம் ஷரீரஸ்தோ மகான் ரிபுஹு அப்படின்னு. அதுக்கப்புறம் நாஸ்தி உத்தியமசமஹ பந்துஹு கிருத்வா யம் நாவசீததி ந அவசீததி அப்படின்னு there is a subhashitam that says ஆலஸ்யம். certainly laziness is our greatest enemy residing in our own very body. நம்மளோட சரீரத்தில் ஜம்முன்னு உட்காந்துன்னு இருக்காது. அதே மாதிரி உத்தியமசமஹ பந்துஹு நாஸ்தி. உத்தியமஹ அப்படின்னாக்கா ஹார்ட் ஒர்க். தெர் இஸ் நோ ஃப்ரெண்ட் லைக் ஹார்ட் ஒர்க். டூயிங் ஹார்ட் ஒர்க் ஒன் வில் நாட் என்ன டிக்ளைன் அப்படிங்கிறது ஒரு இது. ஸோ
ஆலசியம் விரட்டி அடிக்கணும் உடம்புலேருந்து. ஸோ நாட் டூயிங் அவர் தர்ம காரியம் இஸ் லேசினஸ் அப்படின்னு தர்மபுத்திர சேஸ். தென் கஷ்ட சோகா பிரகீர்த்திதா. வாட் இஸ் ஷோக அப்படின்னாக்கா அஜ்ஞானம். நம்ம இங்கே இக்னரன்ஸ்னு எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னாக்கா அதுதான் ஒரு பெரிய ஷோகம். வி திங்க் இட்ஸ் பிளிஸ்ஃபுல் நாட் நோயிங். தட் இஸ் நாட் ட்ரூ. தட் இஸ் த பிக்கெஸ்ட் ஷோகம் பிகாஸ் இட் இஸ் நாட் ஹெல்பிங் அஸ் ப்ரோக்ரஸ் ஸ்பிரிச்சுவலி. அண்ட் அஜ்ஞானம்ங்கிறது இங்கே அது லோ லெவலில் இக்னரன்ஸ் இல்லை. திஸ் இஸ் நாட் டாக்கிங் அபவுட் த நார்மல் இக்னரன்ஸ். இட் இஸ் டாக்கிங் அபவுட் நாட் நோயிங் தட் ஆத்மா. அதுக்கான முயற்சி, நோ பிரயத்னம் இஸ் டன் டு நோ தட் ஆத்மா இல்லையா. அந்த சரீரம் அதுக்கு தான் திஸ் பேக்கேஜ் ஹஸ் பின் கிவன் டு அஸ் டு ரிசர்ச் இன் டு தட். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஆத்மானா என்னங்கிறத வி ஷுட் கீப் டூயிங் சர்ச்சா அபவுட் இட். அண்ட் இங்கே ஒரு உபனிஷத் வாக்கியம் இஸ் தேர். அதை இங்கே அழகாக ஜஸ்ட் ஒன் லைன் கொட்டேஷனில் கொடுத்துருக்கா. தரதி சோகம் ஆத்மவித்து. அதாவது ஒன் ஹூ ஹேஸ் த நாலேஜ் அபவுட் தட் ஆத்மா வில் கிராஸ் ஓவர் ஷோகம். இந்த ஷோகம் ஏன்னா இந்த சம்சார சாகரமே ஒரு ஷோகம் தானே. ஸோ ஹீ வில் கிராஸ் ஓவர் திஸ் ஷோகம் if he knows, if he has knowledge of that atma அப்படிங்கிறது. அதனால் நாட் ஹேவிங் ஞானம், absence of knowledge, this is talking about higher knowledge. So absence of that knowledge is shokam அப்படிங்கிற. Right, we will see from 26 in the next audio. Ram Ram Ram.